Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நாம காஸ்ட் அக்கவுண்டிங்ல மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற யூனிட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல பிவி ரேஷியோவை சால்வ் பண்றதுக்கான சம்ஸை தான் இப்போ நாம பார்க்க போறோம். பிவி ரேஷியோஸ் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாமே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சம்க்கு வாங்க. ஸோ இப்போ நாம பிவி ரேஷியோக்கான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் மொத்தம் நான் 2 சம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பிவி ரேஷியோவில் 2 ஃபார்முலா இருக்கு. அந்த 2 ஃபார்முலா ரிலேட்டடான சம்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிவி ரேஷியோவுடைய ஃபார்முலா என்னன்றதையும் இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், இதை வச்சு நீங்கள் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிவி ரேஷியோ ஃபார்முலா எழுதிடுறேன். பிவி ரேஷியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஸோ அதனால தான் அந்த பிவி ரேஷியோன்னு சிங்க்ரனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோடைய ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிவி ரேஷியோ எப்பவுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால இன்டூ 100 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டால் நமக்கு இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்றதையும் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் தியரிட்டிக்கலாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சம்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஒர்க்கிங் சும்மா போட்டுக்கிறேன். பேசிக்காக இந்த சம் போடுறவங்க இந்த ஒர்க்கிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேல்ஸோடைய அமௌண்ட் 4 lakh, வேரியபிள் காஸ்ட் ஸோ அதோடைய அமௌண்ட் 3 lakh. இது ரெண்டுமே மைனஸ் பண்ணுறதன் மூலியமா வரக்கூடிய அந்த 1 lakh தான் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நெசசரி ஃபார் திஸ் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் தேவை இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. இதை கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ப்ராஃபிட் இருக்கு, நம்ம அசர்டைன் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ 40,000. ஸோ 1 lakhல 40,000 போயிடுச்சு அப்படின்னா 60,000 இஸ் யுவர் ப்ராஃபிட். நமக்கு இந்த இடத்துல ரெலவென்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடய முடிஞ்சிடுச்சு. நமக்கு தேவை கான்ட்ரிபியூஷன். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை போட்டிருக்கோம். பட் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு 1 lakh. அதே மாதிரி சேல்ஸ் நமக்கு ஆல்ரெடி சம்லியாக கொடுத்துட்டான் 4 lakh. ஸோ 1 lakh டிவைடட் பை 4 lakh இன்டூ 100. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25%. எப்போவுமே பிவி ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். பிவி ரேஷியோடைய ஒரு ஃபார்முலாவை நம்ம இப்போ சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு பேஸ் பண்ண கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். கால்குலேட் பிவி ரேஷியோ ஃப்ரம் த டேட்டா கிவன் பிலோ. ஸோ இதில் எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த சம்முக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் நமக்கு பிவி ரேஷியோட ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். இந்த சம்லயும் சேல்ஸ் இருக்கு, பட் கான்ட்ரிபியூஷன் தேர் இஸ் a big question mark. அப்ப பிவி ரேஷியோட இன்னொரு ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிவி ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஈஸியாக அசர்டைன் பண்ணிடலாம். ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் சேல்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் நம்ம கன்சல்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை 2009 அப்படின்னு ஒரு வருஷத்தோடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டையும் 2010 அப்படின்ற வருஷத்தோடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. 2009 பேஸ் இயர் அப்படின்னும் 2010 கரண்ட் இயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, இப்போ இங்கே சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க இல்லையா, ப்ராஃபிட்டோடைய டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். கரண்ட் இயருடைய ப்ராஃபிட் 1,80,000 இருக்கு, பேஸ் இயருடைய ப்ராஃபிட் 1 lakh இருக்கு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அமௌண்ட் 1,80,000க்கும் 1,00,000க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 80,000 ரூபாய். ஸோ அதுதான் சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட். இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 1,80,000 ரூபாய் சேல் ஆயிருக்கு, அதுவே போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் தான் ஆயிருக்கு. அப்ப இந்த வருஷம் நமக்கு 80,000 ரூபாய் அதிகமாவே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுதான் இதுக்கான அர்த்தம். டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ். இந்த வருஷம் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு, 10 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. போன வருஷம் அதுவே 6 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. அப்ப போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய சேல்ஸ் டிஃபரெண்ட் அமௌண்ட் வைஸா பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். ஸோ அந்த 4 லட்சம் ரூபாய் இங்க போட்டுக்கிறேன். இன்டூ 100 மேண்டேட்ரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிவி ரேஷியோ எப்பவுமே பர்சன்டேஜில் தான் ஆன்சர் வரும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜில் வரணும்னா நம்ம இன்டூ 100 இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ லைக் வைஸ்
இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20% உங்களுடைய ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பிவி ரேஷியோவில் இருக்கக்கூடிய 2 ஃபார்முலா ரிலேட்டடான சம்ஸை சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.